Hi friends, welcome to Sarnashi Pets Farm. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரோமர் பிஜியன் வந்து ரேஸ் விடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு தெரியாது புறா எப்படி ரேஸ் விடுவாங்க, எப்படி டேக் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்கச்சக்கமான பேர் தெரியாது. இது வந்து நான் எதுக்கு இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ரோமர் வந்து ரேஸ் விடுறதுக்காண்டி நான் வந்து கிளப்பில் சேர போகிறேன், லாப்டாப் ஒன்று போட போகிறேன். அதனால் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், வர சொன்னாங்க. அதனால் போய் பார்த்துருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பேக்கேஜிங் நடந்துக்கிட்டு இருக்குது. தஞ்சாவூர் டு ராமநாதபுரம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பறக்கிற போகிற புறாக்கு தான் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற புறாவை பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேருக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க கிளப்பில் உள்ளவங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 புறாக்கு மேலே இருக்கும். இதான் வந்து ட்ராவல் கேஜி. இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்த கொண்டு போய் அங்கேருந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒரு இடம் வந்து இந்த கேஜி தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். இதில் போலாம் புறாவோட ரிங்கு நம்பரு, அதுக்கப்புறம் டேக்கு எல்லாமே எழுதி மாற்றி அவங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யங் பேர்டு, ஓல்டு பேர்டு, ட்ரைனிங் பேர்டுன்னு சொல்லிட்டு 3 விதமான பேர்டு இருக்குது. இது போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ட்ரைனிங் பேர்டு இங்கேருந்து கொண்டு போவாங்க. ரேஸ் புறா தனியாக, ட்ரைனிங் பேர்டு தனியாகவும் இருக்கும். ட்ரைனிங் பேர்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து இப்போ இங்கேருந்து போகும்போது விட்டுருவாங்க. மொதல் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது விட்டுட்டா அவன் எத்தனை மணி எவ்வளோ நேரம் வரும் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டேக்கும் ஒட்டுவாங்க. அதில் டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ணுறோம், இது சுரண்டுற மாதிரி இருக்கும். புறா வீட்டுக்கு வந்து சுரண்டியும் அதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போட்டால் யார் புறா ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் பரிசு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்தோன்னே இல்லை காரு, பைக்கு, அமௌண்ட்டு, கோல்டு, எக்கச்சக்கமான ப்ரைஸோட இது டீட்டெயில் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த பிடிச்சி போகிறாரு பார்த்தீங்கன்னா, இவர் தான் சுகர். இவர் புறா 1000 அடிச்சிருக்கு. 1000 10 கிராம் காயின் வாங்கியிருக்காரு. நிறைய கப்பு, சில்வரு நிறைய வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேக்கு இதில் யங் பேர்டுக்கு அப்புறம் ஓல்டு பேர்டுக்கு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாமே சொல்லிட்டு மக்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்து பார்த்துருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள். இது போல் பேக் பண்ணுறது திருச்சியிலேருந்து திறந்து விடுறத வீடியோ கூட நம்ம எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரியாக வந்து அங்கேருந்து போய் திறந்து விட்றான்னு தெரியும். ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா 20 பேர்டு 30 பேர்னு வருவாங்க. ஒரு சில பேர் ஃபீமேல் மட்டும் விட்றாங்க. ஃபீமேல்லாம் டக்குன்னு கூறு அதிகமாக இருக்கு வரும்னு. ஒரு சில பேர் மேல் மட்டும் விடுவாங்க. அது என்ன கான்செப்ட்னு தெரில. ஒரு சில பேர் மேல் 20 பீஸு, ஃபீமேல் 20 பீஸுன்னு விடுவாங்க. இது புறா விட்றதுக்கும் காசு தாங்க. ஒரு புறா நம்ம என்ட்ரி ஆனால் ஒரு புறாவுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணுங்க. இப்போ 20 புறா கொண்டு வந்தால் 2000 ரூபா இல்லை 4000 ரூபா. நம்ம வந்து ஒரு புறாவுக்கு 200 ரூபா கணக்காக 20 புறா 4000 ரூபா நம்ம கட்டி தான் நம்ம வந்து இங்கேருந்து ரேஸ் விட்ற மாதிரி இருக்கும். இப்போ என்னையும் நீங்கள் வந்து பிடிச்சி இந்த மாதிரி நீங்களும் உங்களை ட்ரெயின் பண்ணுங்க நீ பிடிச்சி உள்ள அந்த ட்ராவல் கேஜில் ஆடிங்க, நீங்களும் பிடிச்சி பார்த்தா தெரியும் சொன்னாங்க நிறைய பேர். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் லாஃப்ட்லேருந்து ரோமர் புறா பறக்க விடுங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அழியக்கூடிய ஒரு போட்டி ஆயிடுச்சு. புறாங்கிறதே அழியக்கூடிய ஒரு இதாகவே ஆயிடுச்சு. ஏமா நிறைய பேர் கட்டுக்கதை எக்கச்சக்கமான கட்டுக்கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புறா வளரக்கூடாது, புறா வளர்த்து ஆஸ்மா வரும், புறா எச்சத்தை மூந்து பார்த்தா அந்த நோய் வரும், இந்த நோய் வரும்னு. எனக்கு தெரிஞ்சு யார் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தானே 60 வயசு 70 வயசுன்னு என்ன அவங்க சொல்கிறாங்க. நான் தம்பி நான் வந்து 30 வருஷமாக வளர்க்குறேன், 40 வருஷமாக வளர்க்குறேன், ஒரு 50-60 வருஷமாக நான் புறா வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னா எதுவுமே வந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வர புதுசாக வர்றவங்க எல்லாருமே புறா வளர்த்தாலே அது வரும் இது வரும், மீனா புருஷன் எதனால இறந்துட்டான், அவன் எதை குடிச்சிட்டு இறந்தாலும் தெரியாது. புறா வளர்த்தா இறந்த நியூஸ்காரங்களும் பார்த்து எக்கச்சக்கமான தெரியாமலே போட்டுறாங்க. புறா வந்து மன்னர் காலம், நம்ம மன்னர் காலம் பலாயிரம் வருஷம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த புறா கலைங்கிறது இருக்க தான் செய்யுது. புறா தூதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். புறா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி சொல்ல கொடுக்குறது அவங்களாம் தெரியாமலே இருந்திருக்கோம். இப்போ வச்சுட்டு இது காலங்காலமாக புறா வளர்க்குறது எல்லார் வீட்லேயும் வளர்க்குறது வர்றதான் செய்கிறது. புறா வளர்க்கூடாது தருத்தினியும், புறா வளர்த்தா நம்ம நோய் வரும், புறா எச்சத்துக்கு பாம்பு வர்றதான் செய்யும். அது சேஃப்டியாக நம்ம வைக்கிற இடத்துல வைக்க அந்த எச்சத்துக்கு ஏதாவது வரதான் செய்யும். நம்ம சேஃப்டியாக நம்ம பார்த்துக்கணும். எச்சம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அது நோய் வரும். இந்த நோய் வந்து இறந்துருவாங்க வச்சுருவாங்கன்னா அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் அதனால் இல்லை தம்பி சும்மா தான். நான் இத்தனை வருஷம் அது மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸால்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸால் நிறைய பேர் இருப்பாங்க, போய் கேட்டால் தான் தெரியும். நீங்கள் வரல டக்குன்னு என்னென்னமோ சொல்லிடுறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா பெரிய புறா ஃபார்ம் தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் பக்கத்து வீட்டில் அறிவே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் வளர்த்தா எங்களுக்கு நோய் வரும் வைக்க முடியல. எப்போ வளர்க்குற எனக்கு வராது, பார்க்குற உனக்கு எப்படியா வரும் சொல்லிட்டு நம்மளால் சொல்கிறது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த நிலைமை இருக்குது இப்போ. அதனால தான் நிறைய பேர் புறா வளர்க்குறதே விட்டுறாங்க. இந்த கலை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஸ்டெப் எடுத்து நிறையா வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய, தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு முதற்கொண்டு இந்த புறாவுக்கு ரோமர் புறா ரேஸுன்னு இருக்குங்க. ஃபாரின்னா எடுத்திங்கன்னா ஃபாரின்னா அவங்க எக்கச்சக்கமான இது பண்ணுறாங்க.
இது தனியாகவே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ஃபாரின்லலாம். நம்ம வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஃபாரினர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அவங்களாம் படிக்காமல் தெரியாமலே புறா வளர்ப்பாங்க. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ஓகே பாருங்கள் எப்படி வந்து பேக் பண்ணுறாங்க. இந்த டேக் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, டேக் தானே வந்து புறா வந்தோடனே சொல்கிறே நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டோடனே தெரியும் அந்த புறா எத்தனாவது வந்திருக்கு. நம்ம புறா ஃபஸ்ட்டு வந்திருக்கா, செகண்ட் வந்திருக்கா, லாஸ்ட்டு வந்திருக்கா, 10ஆவதா 20ஆ வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியும். அந்த ஃபஸ்ட்டு அடித்த புறாவுக்கு வேல்யூவே தனிங்க. ஆமாம் 2025 ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அந்த புறாவோட வேல்யூவே தனி. ரேட்டு நம்ம சொல்கிறதா ரேட்டு 1 லட்சம் கூட 10 லட்சம் கொடுத்துட்டு போக வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. இந்த ஃபாரின்லாம் விற்றுருக்காரு ஒருத்தவர், பல கோடி ரூபாய்க்கு ஒரு புறா விற்றுருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்கும். ரிங்கு நம்பரு, ஓனர் நம்பரு, என்ன புறா வந்து என்ன சப்சாவா, குருதாரா, ஒயிட்டா, அது புறாவுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்க டிக் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அப்போ தான் அந்த வந்தோடனே கரெக்டாக புறா வந்திருக்கா இல்லை மாற்றி வந்திருக்கா, இது கோல்மால்லாம் இல்லை பண்ண முடியாது. நிறையா இருக்குது இதில். இது மேல் தனியாக வந்து நம்ம பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேல் ஒரு கூண்டுலையும் ஃபீமேல் ஒரு கூண்டுலையும் தான் வந்து விடுவாங்க. சப்போஸ் ஒரு ஃபீமேலை ஒரு மேலில் தெரியாமல் மாற்றி போட்டோன்னு வச்சுங்களேன், எல்லா மேலும் சேர்ந்து ஒரு ஃபீமேலை போகிறக்குள்ளேயும் அடித்தே கொண்டுரும். சப்போஸ் ஒரு மேலு ஃபீமேலோட இருந்துச்சுன்னா அதுவும் அதேமாதிரி அடித்தே கொண்டுரும். அதனால தான் வந்து மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக கேஜ் விடுவோம். ரோமர் ட்ரெயின் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா லாப்ட் அப்படி தான் போடுவாங்க. மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக லாப்ட் இருக்கும். ஒரு நாள் மேலே திறந்து விடுவாங்க, ஒரு நாள் ஃபீமேலை திறந்து விடுவாங்க. திறந்து விட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோடனே கூண்டுக்குள்ளே இறங்கின மாதிரி தான் போடுவாங்க. கூண்டுக்குள்ளே இறக்க விட்டுவாங்க. ஒன்ஸ் ஒரு தடவை கூண்டுக்குள்ளே போயிருச்சுன்னா அடுத்து வெளியில் வரக்கூடாது. வெளியில் வராத மாதிரி அந்த டேப்லாம் செக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே புறா கூண்டுனா ரோமர் ட்ரெயின் பண்ணுறது. ஃபுட்டு காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். ஆனால் இருந்தாலும் அதை ஒரு நம்ம ஹாப்பியாக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணோம்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் பேடை வந்து நான் 20-30 கொண்டு வருவாங்க. அதை கணக்கு பண்ணி ஒட்டி ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனியாக இருக்கும். கிட்டத்தட்ட அதை பேக் பண்ணுறதுக்கு நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து அங்கே திறந்து விட்டாங்க. புறாவோட ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 1 மணி 1:40 நிமிஷத்தில் வந்து புறா ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஆமாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. எவ்வளோ அழகாக டேக் விட்டுறாங்க பாரு. புறா காலில் ஒரு சில ஒரு ரிங்கு இருக்கும், 2 கால்லேயும் ஒரு சில பேர் ரிங்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே அப்படியே லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பாருங்கள்.